ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சாரல் கிச்சன். திஸ் இஸ் ஹேமா. இன்னைக்கு சூப்பரான ஒரு லஞ்ச் காம்போ பார்க்கலாங்க. என்னன்னா சோயா 65யும் நெய் சாதமும். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா சோயாவை வெந்நில போட்டு நல்லா ஸ்விஸ் பண்ணி, அதாவது தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சம் 1 டீஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, சால்ட்டுக்கு டேஸ்ட்டுக்கு சால்ட்டு, ஓகேங்களா? ஸோ சேர்த்துக்கிறோம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ தனியாக எடுத்து வச்சிடுறோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நெய் சாதத்துக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, கூடவே முந்திரி, பச்சை மிளகாய், தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அவ்வளோதாங்க. ஸோ ஒரு கை புதினா கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரை அடுப்பில் ஏற்றிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்ச பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, நட்சத்திர சோம்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும், சாஃப்ட் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்து கூடவே நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் எடுத்து வச்ச தக்காளி, பச்சை மிளகா, ஒரு கை புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். வதங்கினதுக்கப்புறம் 1 கப் ரைஸ்க்கு 1 கப் தேங்காய் பால் அப்படின்ற ரேஷியோவில் நான் 1 கப் ரைஸாக எடுத்தேன். 1 கப் தேங்காய் பாலை சேர்த்து அரிசிக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு ரைஸை போட்டுட்டு கொதி வந்ததுக்கப்புறம் லைட்டாக கொதி வந்தவுடனே ரைஸை போட்டு 1 டீஸ்பூன் நெய் மேலாப்பில் ஊற்றிட்டு நான் மூடி வச்சுட்டு ஒரு விசிலுக்கு. இந்த பக்கம் சைடில் எண்ணெய் வச்சு அதில் 65க்கு ஊற வச்சோம் இல்லைங்களா சோயாவை, அதுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது சூப்பரான கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஆவி பறக்க பறக்க இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு என் பையனோட லஞ்சு. ஸோ சோயா 65 அண்ட் கீ ரைஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.